ஹலோ காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு மங்கா பார்க்க போகிறோம். இந்த மங்காவுடைய பேர் ஓவர்லாட் ஆஃப் இன்சைட். ஸோ நிறைய பேர் வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருப்பீங்க. ஐம் ஸோ சாரி. ஸோ வீடியோஸ் இதுக்கு மேலே ரெகுலராக வரும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஸோ வரவளும் பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ப்ரீவியஸ் எபிசோடில் என்ன நடந்திருக்கும், நம்ம ஹீரோடைய 9 இயர்ஸாக போச்சு கட்டுப்பாட்டை இழந்து போன வரப்பு எப்படியோ அதை கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. சோல் கார்டுமே வந்துட்டு போட்டி நடக்கும் இல்லையா, அதுக்காக ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக மேஜிக் சிட்டிக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாரு. இதே நேரத்தில் டிவைன் லா அகாடமியோடைய நம்பர் 1 ஸ்டூடெண்ட்டையும் நமக்கு காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்த கட் பண்ணால் வேற ஒரு இடத்துல சீன் போகுது. இந்த சாப்டர் ஸ்டார்டிங் சீனில் பேட்டில் கார்டு அகாடமியோடைய ட்ரைனிங் ரூமை காட்டுறாங்க. 100x கிராவிட்டி ட்ரைனிங் ரூமில் ஒரு பொண்ணு அசால்ட்டாக மவுண்டன் ஃபிஸ்ட் அப்படிங்கிற ஒரு அட்டாக்கை வச்சு ஒரு மாஸ்டர் தோக்கடிக்கிறா. இவ தான் இந்த அகாடமியுடைய நம்பர் 1 மேதை. இவளுடைய பேரு ஓ யாங் யி. நம்ம முரட்டு பொம்பளைன்னே கூப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா ரக்கட் கேர்ள்னு சொல்லி கூப்பிட்டுக்கலாம். அதே நேரத்தில் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய மென்டார் வந்துடுறாரு. ஸோ எப்படி காட் ஹேண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு கேட்கும்போது ஒரு 95% என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுது, அதுக்கு மேலே போனால் தான் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு சொல்லும்போது, பரவாயில்ல இப்போதைக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்தை வச்சு 7வது நிலையில் இருக்கிறவங்க கூட உனக்கு சவால் செய்ய முடியாது, ஸோ நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லும்போது, சரி மாஸ்டர் இப்போது 6வது நிலையில் இருக்கும்போது பண்புக்கூறுகளை ஆட் பண்ணலாமே, அதுவும் சில பேர்லாம் 3 பண்புக்கூறுகளை ஆட் பண்ணியிருக்காங்களாமே அப்படியான்ட்டு அந்த ரக்கட் கேலும் அவங்களுடைய மென்டார்ட்ட கேட்கும்போது, ஆமாம் சுடர் இறையாண்மையோடைய டிசபிள் அதை பண்ணியிருக்கான், ஆனால் அதுதான் அவனுடைய லிமிட்டும் கிடையாது. சுடர் இறையாண்மையை அவங்க மேலே ரொம்பவும் ஈடுபாடு காட்டிகிட்டு இருக்காரு. இந்த டைம் கிரேட் சியாவோலேருந்து எவன் வந்தாலுமே போட்டு தள்ளுறதுக்கு அவன் தயாராக இருக்கான். இந்த டைம் கிரேட் சியாவுக்கு நம்ம யாருக்கு காட்டுறதுக்காக லைவ் ஸ்ட்ரீம் கூட அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மென்டார் சொல்கிறாரு. ஸோ அந்த இடத்த கட் பண்ணால் ஹீரோ அந்த போட்டிக்கு போவான் இல்லையா, அவன் நடந்து தான் போவான். அதுக்காக பசங்க எல்லாருமே மக்கள் எல்லாருமே ஹீரோவை ஆரவாரம் படுத்தி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோன்னா என்ன சொல்கிறதுனே தெரில, அப்படி போயிட்டுருக்கான். ஒரு பொண்ணெலாம் கட்டி பிடிச்சிட்டு விடுறதே கிடையாது. நம்மளுடைய ஃபாக்ஸ்கள் தான் எப்படியோ அவருடைய பவரை யூஸ் பண்ணி ஹீரோவை மேலே தூக்கி விடுவா. அந்த டைம் ஸ்வாட் மாஸ்டருமே உங்களுக்காக தேடி கண்டுபிடிச்சி 2 பசங்களை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாரு. ஒருத்தன் ஒரு அகாடமியோடைய ஜீனியஸ், இன்னொருத்தன் உடாங் செட்டோடைய ஜீனியஸ். 2 பேருமே ஹீரோ கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. ஒருத்தவன் வெளிப்படையாகவே ரொம்பவும் பிரபலமானவன், இன்னொருத்தவன் ரொம்பவும் சைலண்டான ஆள். 2 பேர்த்துக்கூடயும் வேலை செய்யறதுல எனக்கு ரொம்பவும் சந்தோஷம்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்கிறான். அதே நேரத்தில் நம்ம ஷார்ட் கார்டுமே சரி போட்டியோடைய ரூல்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்லிட்டு ஸ்வாட் கார்டுமே சொல்கிறாரு. யூவோடைய அப்பாவும் சரிங்க தாத்தான்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த ஒரு போட்டி கடல் கடந்த அந்த ஐலாண்ட்ஸுக்கும் கிரேட் சியாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு தீவில் நடக்குது. அந்த தீவுடைய பேர் தான் ஸ்கை கிளவுட். ஸோ அதனாலேயே இந்த போட்டியோட பேர் ஸ்கை கிளவுட் டோர்னமெண்ட்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இந்த போட்டியில் வந்துட்டு ஒரு திமிங்கலத்தோடைய பவர் யூஸ், ஒரு காட் லைக் பீயிங்கோடைய திமிங்கலத்தோடைய எலும்பை வச்சு இந்த ஒரு மேஜிக்கை பயன்படுத்தியிருக்காங்க அந்த ஒரு ஐலாண்டு மேலே. ஸோ அதனாலேயே எந்த ஒரு வெளிப்புற சக்தியும் கடன் வாங்க முடியாது, எந்த ஒரு டூல்ஸையும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால ஃப்ரீயாகவே சண்டை போட முடியும். ஃபஸ்ட்டு கட்ட போட்டி உங்களுடைய ஸ்ட்ரென்த், டிஃபென்ஸ், சோல், ஸ்பீடு இதை கணக்கிடுறதுக்காக செயல்படுத்தப்படுது. ஸோ அடுத்த கட்ட போட்டியை நம்மளுடைய கிரேட் சியாவோ நடத்துது. ஸோ அந்த டீட்டெயிலை நான் அப்புறமேட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜெயிச்சிருங்க, தோக்கணும்னு நினச்சிங்க கண்ணியமாக தோற்றுருங்க. ஏன்னா இந்த ஒரு திரை மூலயமா மற்றவங்களுக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருக்க மற்றவங்களுக்கும் காட்டப்படும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லி முடிச்சிடுறாரு. இப்போது கிரேட் சியாவோடைய எல்லாரும் போவாங்க இல்லையா, அது தலைமை தாங்கிறதே நம்ம ஹீரோ தான் சொல்லிடுறாங்க. இதை கேட்டு இது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கும் போது, உண்மையை சொல்ல போனால் வயசை பொறுத்த வரைக்கும் நீ சின்ன பையன்தான், ஆனால் இப்போ நடந்த சண்டையை வச்சு பார்த்தா நீ அந்த இதுக்கு தகுதியானவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாக்ஸ் கேலும் சொல்கிறா. நீ ஒன்றும் கவலைப்படாத, நாங்கள் எல்லாருமே உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஃபாக்ஸ் கேலும் மற்றவங்களும் சொல்கிறாங்க. ஹீரோமி ஓகேன்ட்டு ஏற்றுக்கிறான். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, செகண்ட் ரவுண்டு பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, சரி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்ட்டு ஹீரோ முடிவில் இருக்கும்போது ஸ்வாட் மாஸ்டர் மட்டும்
சில இடத்துல மட்டும் உன்னுடைய தண்டர் பவர் கொஞ்சம் கம்மியா வேலை செய்யும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது, மாஸ்டர் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் முன்னேற வழிய மட்டும் தான் பார்ப்பேன் அப்படின்ட்டு ஹீரோவும் சொல்றான். சரி டைம் ஆச்சு வாங்க போலான்னு சொல்லிட்டு கப்பல்ல எல்லாருமே போக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்ப்பா இந்த கப்பல் என்ன இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது, ஆமா இது 3வது நிலையில இருக்கக்கூடிய டிவைன் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு போர் வெப்பன் அப்படின்னு சொல்லிட்டு சோன் மாஸ்டர் சொல்றாங்க. சரி வாங்க எல்லாரும் போட்டிக்கு போலாம்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஸ்கை கிளவுட் அந்த ஐலேண்டுக்கு வந்துடுறாங்க. அங்க ஏகப்பட்ட உட்கார சீட் மாரி இருக்கு. இத பார்த்துட்டு இது என்ன செஸ் போர்டு மாரி இருக்கு அப்படின்ட்டு ஹீரோவும் அந்த இடத்துக்கு வரும்போது, அந்த ஒரு மேஜிக் வேர்ல்டுக்கு போறதுக்கு அதாவது இல்யூஷன் வேர்ல்டுக்கு போறதுக்கு இதுதான் ஒரு இடம். ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து உட்காந்துட்டு அந்த இல்யூஷன் வேர்ல்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்றான். சரி ஆப்போனன்ட்லேருந்து யாருமே வரலையே அப்படின்ட்டு ஹீரோ கேட்கும்போது, வெயிட் பண்ணுப்பா இன்னும் 10 நிமிஷம் இருக்குன்ட்டு ஃபாக்ஸ் கேர்ள் சொல்றா. அதே நேரத்துல ஆப்போனன்ட் டீம்லேருந்தும் ஆளுங்க வர ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கிட்டேருந்து வர பவர பார்த்துட்டு நம்ம ஹீரோ பக்கத்துல இருக்கிறவனும், ச்சே! இவ்ளோ பவர்ஃபுல்லான ஆளாக்களா? அதுல 4 பேராவது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க. அதுல ஒவ்வொருத்தன்ட்டேருந்து 4 பண்புக்கூறுங்களுடைய ஆற்றல் வெளிய வருது. ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஒரு ரெட் கலர் ஹேர் மண்டையன் பக்கத்துல இருக்க பொண்ணுகிட்ட, "மொத ரவுண்டு எப்படியாவது ஈஸியா போயிடும்னு நெனைக்கிறேன். 2வது ரவுண்டு சீக்கிரமா என்ன வந்து பார்க்க ட்ரை பண்ணுன்னு" சொல்லிட்டு பக்கத்துல இருந்த கிரீன் கலர் ஹேர் பொண்ணுகிட்ட ரெட் கலர் ஹேர் மண்டையன் சொல்லும்போது, அவளும் ஓகேன்னு சொல்றா. நம்மளுடைய ஃபாக்ஸ் கேர்ளுமே அங்க இருக்கிற அந்த ஃபயர் கடவுளுடைய டிசென்டன்ட் ஒருத்தன் இருப்பான் இல்லையா? அவன நான் பார்த்துக்கிறேன். ஜெயிக்க முடியலனாலும் ஒரு 50-50 வாய்ப்பு இருக்கு அவன சமாளிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஃபாக்ஸ் கேர்ள் சொல்றா. மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவான் இல்லையா? ஸோ அவன் வந்துட்டு நான் எந்த அகாடமிலேருந்து எவன வேணாலும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அவன ஜெயிக்க முடியலனாலும் சரி, அவன தடுத்து நிப்பாட்டுவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். இன்னொருத்தன் இருப்பான் இல்லையா? அகாடமில இருந்த ஒருத்தன். ஸோ அவன் வந்துட்டு, ச்சே! அந்த மொரட்டு பொம்பளைய என்கிட்ட விட்டுருங்கப்பா. நான் அவளுக்கு கபதியா சொல்லி தள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஒரு பக்கம் ஃபன் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஜியான்சன் பக்கத்துல இருக்கவனும், இந்த சுடர் ஏஐஎம்ஏயுடைய டிசென்டன்ட்ட நான் பார்த்துக்கிறேன். நீ அவன்கிட்ட போகாத அப்படின்ட்டு அவனும் சொல்றான். அதுக்கு அந்த ஆப்போனன்ட்ல இருந்து இந்த சுடர் இறையாண்மையுடைய டிசெண்டன்ட் இருப்பான் இல்லையா? கிரேட் சியோவுடைய மொத்த ஆளையும் பார்த்துட்டு உங்க கதையை முடிக்கிறேன்டான்னு சொல்லிட்டு சைகைலாம் செஞ்சு காட்டுறான். ஓ அப்படியா? உன் ஃபேஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேன். உள்ள போன சாகடிக்கிறதுக்கு உன் முகத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா? அதுக்காகன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். ஸோ இதோட இந்த சாப்டர் முடியுது கைஸ். நெக்ஸ்ட் சாப்டர் ஸ்டார்டிங் சீன்ல கிரேட் சியோவை ஏமாத்திட்டு போயிருப்பான் இல்லையா? அந்த யாங் மிங் அந்த இடத்துக்கு வரான். இத பார்த்துட்டு கிரேட் சியாவுல இருக்கக்கூடிய ஸ்வாட் காட், ஸ்வாட் மாஸ்டர் இன்னும் சில பேர்லாம் அவன பார்த்துட்டு காண்டாயிட்டு, கடைசியா நீ வெளிய வந்துட்ட. நீ இங்க தான் இருக்கியா? இருடா உன்ன போட்டு தள்ளுறேன்னு சொல்லிட்டு ஸ்வாட் காட்லாம் கத்தி எடுத்துட்டு அட்டாக்கே பண்ண போயிடுறாரு. சரி கோவப்படாதீங்க. போட்டி இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்க போகுது. நானே ஒத்துக்கிறேன். இந்த போட்டியில யார் ஜெயிக்கிறோங்களோ, நீங்க ஜெயிச்சீங்கன்னா நான் என்னுடைய மரணத்தை தாராளமா ஏத்துக்கிறேன். இதுதான் மேஜிக் டேப்லெட். இதுல ரேங்கிங்ல இருக்கிறவங்க மட்டும்தான் உயிரோட இருப்பாங்க. மீதி இருக்கிறவங்க எல்லாம் செத்து போயிடுவாங்க அப்படின்ட்டு அவன் சொல்றான். இத கேட்ட உடனே நம்மளுடைய ஸ்வாட் மாஸ்டர் எல்லாத்துக்கும் ஷாக்கு. ஏன்னா எல்லாருமே செத்து போயிட்டாங்கன்னா என்ன பண்றது? இது முக்கியமா ஜியான்சனுக்காக விரிச்ச வலையா கூட இருக்கலாம். எப்படியாவது இத தடுத்து நிப்பாட்டி ஆகணும்னு சொல்லிட்டு ஸ்வாட் மாஸ்டரும் எப்படியாவது ஹீரோ அந்த போட்டிக்கு போகாம இருக்கிறதுக்கு ட்ரை போட்டிக்கு போகக்கூடாம தடுக்கிறதுக்காக போய் ஹீரோ கிட்ட சொல்லி பார்க்குறாரு. டேய் அந்த டெலிபோர்டேஷன் ரிங்க கழட்டிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இல்ல மாஸ்டர் நான் போயிட்டேன்னா கிரேட் சியாவையே மொத்தமா உடைஞ்சிரும். நான் கண்டிப்பா போயே ஆகுவேன் அப்படின்னு சொல்லும்போது, சோல் மாஸ்டருமே எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு. அதுக்குள்ள அந்த போட்டிக்கான கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுது. 5, 4, 3, 2, 1ன்னு சொல்லிட்டு ஹீரோ டெலிபோர்ட் ஆயிடுறான். போகும்போதே நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க மாஸ்டர். நான் கன்ஃபார்மா ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறான். ஸ்வாட் மாஸ்டரும் ஹீரோ போனதை பார்த்துட்டு, கொய்யால என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு 3 கடல் கடந்த தீவுமே ரத்தத்துல குளிப்பாட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு மிரட்டுறாரு. ஸோ நம்மளுடைய யூவோடைய அப்பாவுமே நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க ஜியான்சன் ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சோல் மாஸ்டரை கொஞ்சம் அமைதிப்படுத்துறாங்க. இந்த பக்கம் ஹீரோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போயிருப்பான் இல்லையா? அங்க இருக்கிற ஒரு ஸ்டோனை உடைக்கணும். போட்டி நடத்துற மாதிரி அங்க இருக்க ஸ்டோனை உடைக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சிஸ்டம் சொல்லுது ஹீரோ கிட்ட. ஆக்சுவலி கிறிஸ்டல் கூட கிடையாது. ஒரே ஒரு முத்திரை. ஸோ அந்த முத்திரையை உடைக்கணும். இது என்ன இவ்வளோ ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு ஃபிஸ்ட் அட்டாக்கை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான்.
வால் பிரேக் அவுட் ஆயிடுது. ஸோ அடுத்தடுத்து போகும்போது அதோடைய முத்திரையும் மாறுது. அதோடைய அந்த ஸ்டோனுடைய ஸ்ட்ரென்த்தும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ வால் வச்சிருப்பாங்க. ஸோ அதில வால்ல ஏகப்பட்ட முத்திரை இருக்கும். ஒவ்வொரு முத்திரையா உடைச்சிட்டு போணும். ஸோ ஹீரோ ஃபர்ஸ்ட் இத உடைச்சிருப்பான். 2வது இது அத விட ஸ்ட்ராங்கா இருக்கு. ஹீரோ என்ன பண்றான்னா, இந்த ஒரு இடத்துல வந்துட்டு தண்டர் எபிலிட்டி சப்ரஸ் செய்யப்பட்டிருக்கு. பட் முழுமையா சப்ரஸ் செய்யப்படல. ஸோ அதனால தண்டர் எபிலிட்டியா கையில மட்டும் ஃபியூஷன் பண்ணி அட்டாக் பண்றான். அந்த கல்லையும் உடைச்சிடுறான். ஸோ அப்படியே போக 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 ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கு. ஸோ ஹீரோ என்ன பண்றான்னா, ஸோ அந்த கல் இருக்கும் இல்லையா, அது ஒவ்வொரு இடத்துலயும் வீக்கான ஸ்பாட்டா பார்க்க ஆரம்பிக்கிறான். ஸோ எப்படி மரத்தை வெட்டுறதுக்கு முன்னாடி கோடாலி ஷார்ப் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி ஸோ எல்லா கல்வெட்டுலயும் ஒரே ஒரு வீக்னஸ் இருக்கும். அந்த வீக்னஸை ஹீரோ தேட ஆரம்பிக்கிறான். ஸோ அதனால கொஞ்சம் டிலே ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வேலையில ஹீரோ இறங்குறான். ஸோ இதே நேரத்துல வெளியே காட்டினா, வெளியே அந்த லிஸ்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அதுல வந்துட்டு 4 இடத்துலயுமே 3 ஐலாண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதுல இருக்கிறவங்க தான் இருக்காங்க. ஸோ கிரேட் சியாவுல இருந்து 2 பேர் தான் வந்திருக்காங்க. இது எப்புட்றா நீங்க வந்துட்டு கடவுளுடைய மூலாதாரத்த ஃபியூஷன் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ அதனால நீங்க ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. ஸோ ஆனா கிரேட் சியாவோலயே ஜி சில பேர் தான் இருக்காங்க. அதுலயும் அவங்க 2 பேர் தான் வந்திருக்காங்க. இதுல ஹீரோக்கு தான் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ்ன்னு சொல்லிட்டு யூவோடைய அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம் ஒருத்தன் சிரிச்சுக்கிட்டே, "அவ்வளவுதான்டா ஜியான்சன் செத்தான்டா" அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறான். இவன பார்த்துலாம் எதுக்கு சுடரா இறையாண்மைலாம் யோசிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சிரிச்சுட்டு இருக்கும்போது, அந்த கேட்ஸியாவுக்கு துரோகம் பண்ணிட்டு போயிருப்பான் இல்லையா, நீங்க என்னதான் ஜியான்சன் லாஸ்ட்ல இருந்தாலும் கூட சுடர் இறையாண்மை இவனை பார்த்து கொஞ்சம் யோசிச்சிருக்காரு. அப்படின்னா அவன் கொஞ்சம் திறமைசாலியா தான் இருப்போம். கொஞ்சம் காத்திருந்து பார்ப்போம்னு சொல்லிட்டு அவனும் சொல்றான். இதே நேரத்துல ஹீரோ 3வது பிளாக்லயும் நிக்கிறத பார்த்துட்டு ஸார்ட் கார்டுமே, அவன் ஏதோ பண்ண போறான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால கொஞ்சம் காத்திருப்போம். அவன் எது வேணாலும் ஆகட்டும். அவன் உயிரோட திரும்பி வந்தா மட்டும் போதும்ன்னு சொல்லிட்டு ஸார்ட் கார்டும் சொல்றாரு. இத கேட்டு ஸார்ட் மாஸ்டருமே, நீங்க கடைசியா சொன்னீங்க பார்த்தீங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஸோ ஹீரோ மாரி இன்னும் சில பேரு தரவரிசையில ஏறுறதுக்கு அவசரம் காட்டாம பொறுமையா பொறுமையா தான் இருக்காங்க. ஸோ அதுல முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா, டிராகன் குலத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆளு. ஸோ அவன் ஜஸ்ட் ஒவ்வொரு ராக்குக்கும் ஒவ்வொரு பஞ்ச் தான் வைக்கிறான். ஆனா இப்போ போக போக அந்த ஸ்பீடு அதிகரிக்க ஆரம்பிக்குது. டேப்லெட்ல அவனுடைய ரேங்க் செம்ம ஸ்பீடா முன்னோக்கி போய்கிட்டு இருக்கு. இதே நேரத்துல வெளிய அந்த டிராகன் இனத்துலேருந்து வந்திருப்பான் இல்லையா, அவன் வந்துட்டு ஜஸ்ட் 2 நிமிஷத்துல பிளேஸ் வந்திருப்பான். ஸோ இவன் ரொம்பவும் ஸ்பீடாவும் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, ஹீரோவுடைய டிஸ்பிளேல ஹீரோவ காணோம். அந்த இடத்துல வெறும் மின்னலுடைய பவர் தான் இருக்கு. இத பார்த்துட்டு என்னதான் அந்த இடத்துல மின்னலுடைய பவர் சம்ப்ரஸ் பண்ணப்பட்டிருந்தாலும் கூட, அவன் என்ன பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோ மின்னலுடைய பவர யூஸ் பண்ணிட்டு செம்ம ஸ்பீடா ஒட்டச்சிட்டு போயிட்டே இருக்கான் முன்னோக்கி. 18, 19, 20ன்னு சொல்லிட்டு கடைசியில 30வது இதுக்கு வந்துடுறான். இத பார்த்துட்டு ஜியான்சன் 50 தரவரிசையில 50வது இடத்துக்கு வந்துட்டான். இல்ல 50யும் தாண்டி போய்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கிரேட் சியாவுல இருக்கவங்க சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. சோகன் மாஸ்டரும் சந்தோஷத்துல பாத்துட்டு இருக்கும்போது ஹீரோ ஒரு இடத்துல நிக்கிறான். ஏன்னா என்னதான் வீக்கான ஸ்பாட்ல அடிச்சு ஹீரோ முன்னோக்கி செம ஸ்பீடா போனாலும் கூட போக போக அந்த வாளுடைய திக்னஸ் வந்து அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகிட்டே போயிட்டு இருக்கு. ஹீரோ என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது, இந்த டைம் வீட்டிலோடைய ஹெல்ப் எனக்கு கிடைச்சதுன்னா ஈஸியாவே எல்லாம் உடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போதே அவனுக்கு ஒரு வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்குது. ஸோ அத கேட்டுட்டு டக்குன்னு அவங்க இன்னர் வேர்ல்டுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது, அந்த பட்டுப்பூச்சி இருக்கும் இல்லையா, அந்த பட்டுப்பூச்சி ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்குது. "என்ன இந்த இடத்துல உன்னுடைய பவர் ஒர்க் ஆகாம தானே இருக்கணும். எப்படி ஒர்க் ஆகுதுன்னு?" கேட்கும்போது, "மத்த பவர்ஸுக்கு தான் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கும். டைமுக்கு கிடையாது" அப்படின்ட்டு அந்த பட்டுப்பூச்சியும் சொல்லுது. "ஓ அப்படியா? இப்போ உன்னால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு?" கேட்கும்போது, கண்டிப்பா என்னால ஹெல்ப் பண்ண முடியும். நான் இங்க உணர்ந்த வரைக்கும் வெளிப்புற சக்தியை தான் கடன் வாங்க முடியாது. ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற பவரை உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த பட்டுப்பூச்சி சொல்லுது. ஸோ வெளியே இருந்து கடன் வாங்க முடியாது. ஆனா உள்ள இருந்து கடன் வாங்கிக்கலாம் இல்லையா? ஸோ உங்களை இன்னும் வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய பீட்டில் கிட்ட ஹீரோ ஹெல்ப் கேட்குறான். ஸோ சாத்தியமான்னு கேட்கும்போது அதெல்லாம் முடியும்னு சொல்லிட்டு பட்டுப்பூச்சியும் சொல்லுது. சரின்னு சொல்லிட்டு
பீட்டில்கிட்ட ஹெல்ப் கேட்கும்போது, "அப்பா நான் இப்போ கொஞ்சம் பிஸியா இருக்கேன். நான் படிச்சுட்டே இருக்கேன். நான் அப்புறமேட்டு உனக்கு ஹெல்ப் பண்றேன்" அப்படின்னு சொல்லும்போது, "இது எப்பயிலேருந்துடா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பீட்டில்கிட்ட ஹீரோ கேட்கும்போது, "நான் கடைசியா பார்க்கும்போது பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போனாங்க. அதுலேருந்து தான் எனக்கு இந்த ஒரு எண்ணம் வந்தது" அப்படின்னு சொல்லிட்டு பீட்டிலும் சொல்றான். "ஓ! அப்படியா? சரி அப்ப இந்த போட்டிலாம் முடிஞ்ச வரைக்கும் நான் உன்ன ஸ்கூல்ல சேர்த்து விடுறேன். இப்ப எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு" சொல்றான். "உண்மையாவா? நீங்க பொய் சொல்ல மாட்டீங்களே?" அப்படின்னு கேட்கும்போது, "டேய் சொன்னத செய்டா" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்றான். "சரிப்பா ஒரு 80,000,000 பூச்ச உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக பண்றேன்" அப்படின்னு சொல்லும்போது, இந்த பவர வெளிய எடுக்க முடியாது. அதனால பாடிக்குள்ளேயே சர்க்குலேட் பண்ற மாரி ஹீரோ அந்த பீட்லுக்கு சொல்றான். ஒரு நார்மலா ஒரு 100 இருந்ததுக்கே அந்த கடவுள் ச பிரேதம் இருக்கும் இல்லையா? அதோடைய சதையெல்லாம் உடைச்சுட்டு போற அளவுக்கு ரொம்பவும் பவர்ஃபுல்லா இருந்தது. ஆனா இப்போ 6,000,000 பீட்டிலுங்க சேர்ந்துன்னா இந்த கல்லெல்லாம் என்னத்துக்கு ஆகுறதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த 6,000,000 பீட்டிலோடைய பவர்ஸ கேதர் பண்ணி அட்டாக் பண்ண போறான். ஸோ இதோட இந்த சாப்டர் முடியுது கைஸ். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். பாய்.